2026 தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் முடிவு ஆல்மோஸ்ட் இப்போவே ஆரம்பம் ஆகிடுச்சுன்னா நம்புவீங்களா? இந்த 10 விஷயம் தெரிஞ்சுக்காமல் இருந்தால் எலெக்ஷன் அனலைசஸ் பாதி புரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, இது மக்களறிவு யூடியூப் சேனல். தமிழக அரசியல், தேர்தல், அரசாங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்காகவே. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சட்டென்று அரசியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு கைத்தட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தேர்தல் வருது. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது விஷயம், வாக்காளர் பட்டியல் அப்டேட். 2026 தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வாக்காளர் பட்டியல் அப்டேட். இப்போ பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா? இது தெரியாமல் எலெக்ஷன் நாளில் போயிட்டு ஷாக் ஆகிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் பண்ணும். இதில் புதிய 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியவர்கள் சேருவாங்க. ஷிஃப்ட் ஆகியிருக்கிறவர்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்கள் எபிக் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் மூலம் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பெயர் இல்லைன்னா ஃபார்ம் 6 மூலம் அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் தவறாக இருந்தால் கரெக்ஷன் அப்ளை பண்ணலாம். இது லாஸ்ட் மினிட்டில் பண்ண முடியாது. ரிவிஷன் கட் ஆஃப் டேட் இருக்குமே தவிர எலெக்ஷன் நாளுக்கு முன்னாடி சடன் சேஞ்ச் முடியாது. அதனால் இப்போவே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தோட எல்லாருடைய பெயரும் வெரிஃபை பண்ணுங்கள். எலெக்ஷன் நாளில் ஓட்டு போடுறதுக்கு முன் முக்கிய ஸ்டெப் ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். நம்ம தமிழக அரசு வர பிப்ரவரி 23 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த பட்டியலில் உங்கள் பெயர் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வெளியிடுவோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், கூட்டணி அரசியல். 2026 தேர்தல் வருது. ஆனால் ரிசல்ட்டை முடிவு பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், கூட்டணி அரசியல். தமிழக அரசியலில் ஒரே கட்சி தனியாக வெல்றது ரொம்ப ரேர். பெரும்பாலும் அலைன்ஸ் தான் கேம் சேஞ்சர் ஆகும். இப்போது ரூலிங் சைடில் யார் யார் தொடருவாங்க? ஆப்போசிட் சைடில் பெரிய கூட்டணி உருவாகுமா அல்லது தேர்டு ஃப்ரண்ட் சர்ப்ரைஸ் வருமா? இந்த கேள்வி தான் இப்போ பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் பேசப்படுறது. கூட்டணி அமைப்பதில் 2 முக்கிய விஷயம் பார்க்கப்படும். ஓட்டு ஷேர் ஸ்ட்ரென்த்து, கேஸ்ட் அண்ட் ரீஜனல் பேலன்ஸ். சில கட்சிகள் 5-6% ஓட்டு இருந்தாலும் அந்த ஓட் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எலெக்ஷன் ரிசல்ட் சேஞ்ச் பண்ணும். மற்றொரு முக்கிய ஃபேக்டர், லீடர்ஷிப் ஃபேஸ். சிஎம் கேண்டிடேட் கிளாரிட்டியாக இருந்தால் ஓட்டர்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கன்ஃபியூஷன் இருந்தால் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா லாஸ்ட் மினிட் அலைன்ஸ் சேஞ்ச். தமிழக அரசியலில் எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் வருவது சாதாரண விஷயம். அதனால் 2026 தேர்தல் ரிசல்ட் யார் வெல்ல போகிறாங்கன்னு இப்போவே சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு 50% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்று எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதுக்கான அப்டேட் வரும். ஒவ்வொரு சேஞ்சையும் எலெக்ஷன் ஈக்குவேஷன் மாற வைக்கும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம், பெண்கள் ஓட்டு 2026 தேர்தலில் முடிவை மாற்றுமா? 2026 தேர்தல் வருது. ஆனால் இந்த தேர்தலில் பிக்கஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் யார் தெரியுமா? பெண்கள் ஓட்டு தாங்க. கடந்த சில தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டா பார்க்கும்போது பெண்கள் டேர்ன் அவுட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பெண்கள் வாக்காளர்கள் தான். தமிழகத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மந்த்லி அசிஸ்டன்ட், ஃப்ரீ பஸ் ட்ராவல், கேஸ் சப்சிடி போன்ற திட்டங்கள் பெண்களை டார்கெட் பண்ணி தான் அனௌன்ஸ் ஆகுது. கேள்வி என்னென்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, பெண்கள் ஓட்டு எமோஷ்னலாக மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் டிசிஷன் பேஸ்டாக இருக்கும். ஃபேமிலி வெல்ஃபேர், ப்ரைஸ் ரைஸு, சேஃப்டி, எஜுகேஷன், இந்த விஷயங்களே முக்கியம். மற்றொரு முக்கியமான பாயிண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ரூரல் ஏரியாஸில் பெண்கள் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது என்டையர் ஃபேமிலி ஓட் டிசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 2026 பெண்கள் டேர்ன் அவுட் இன்னும் அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட் இம்பேக்ட் பண்ணும். அதனால் இந்த தேர்தலில் யார் பெண்கள் மனதை கேப்சர் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியமான கேள்வி. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 4வது முக்கிய விஷயம், இளைஞர்கள் ஓட்டு. 2026 தேர்தலில் இன்னொரு பெரிய ஃபேக்டர் இளைஞர்கள் ஓட்டு.
இந்த தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போட போகிற 18 வயது இளைஞர்கள் கணிசமான அளவில் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரவுகள் பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலிலும் யூத் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ கேள்வி, இளைஞர்கள் என்ன பார்க்குறாங்க? முதல்ல வேலைவாய்ப்பு, அடுத்தது எஜுகேஷன் குவாலிட்டி, மூன்றாவது ஸ்டார்ட் அப், டிஜிட்டல் growth, ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இளைஞர்கள் எமோஷ்னல் ஸ்பீச்சுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, கம்பேரிசன் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் போன்ற பிளாட்ஃபார்மில் கேம்பெயின் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வைரல் ஸ்பீச், ஒரு ட்ரெண்டிங் இஷ்யூ ஃபுல் நரேட்டிவே சேஞ்ச் பண்ணும். டிஎம்கே, பிஜேபி போன்ற கட்சிகள் யூத் விங்கில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுறது அதனால தான். 2026 தேர்தலில் யூத் டேர்ன் அவுட் அதிகமாக இருந்தால் அது ட்ரெடிஷ்னல் ஓட் பேட்டர்ன் மாற வாய்ப்பு இருக்குது. அதனாலில் இந்த தேர்தலில் யூத் மோடு தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு சைலண்ட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 5வது விஷயம், இலவச திட்டங்கள் விஸ் வளர்ச்சி. 2026 தேர்தலில் மிகப்பெரிய டிபேட் என்னன்னா, இலவச திட்டங்களா இல்லை வளர்ச்சியா? தமிழக அரசியலில் பல வருடங்களாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு வந்திருக்கு. மாதாந்திர உதவித்தொகை, இலவச பயணம், சப்சிடி திட்டங்கள், இவை மக்கள் வாழ்க்கையில் டைரக்ட் இம்பேக்ட் கொடுக்குது. டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் கடந்த காலங்களில் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட், ஜாப் கிரியேஷன் போன்ற விஷயங்களும் ஈக்குவலி முக்கியம். ஹைவே, மெட்ரோ ப்ராஜெக்ட், ஐடி பார்க், புதிய தொழிற்சாலைகள், இவை லாங் டேர்ம் growthக்கு அவசியம். இப்போ கேள்வி என்னென்னா, ஓட்டர்ஸ் இமீடியட் பெனிஃபிட் பார்க்குறாங்களா அல்லது ஃப்யூச்சர் growth அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்குறாங்களா? எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, இரண்டுக்கும் பேலன்ஸ் இருந்தால் தான் ஸ்ட்ராங் மேண்டேட் கிடைக்கும். ஃப்ரீ ஸ்கீம்ஸ் மட்டும் இருந்தால் பட்ஜெட் ப்ரெஷர் வரும். டெவலப்மெண்ட் மட்டும் இருந்தால் லோவர் இன்கம் ஃபேமிலிஸ் பாதிக்கப்படலாம். அதனால் 2026 தேர்தலில் மக்கள் எந்த அப்ரோச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தான் ஃபைனல் ரிசல்ட் டிசைட் ஆகும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 6வது முக்கிய விஷயம், ஆளும் கட்சி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். 2026 தேர்தலில் புரிந்து கொள்ளணும்னா முதல்ல ஆளும் கட்சியின் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணணும். இப்போ தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. ஸ்ட்ரென்த் என்ன? பலம். முதல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நோக்கி பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் டைரக்ட் பெனிஃபிட் கொடுக்கறது ரூலிங் சைடுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது லீடர்ஷிப் ஸ்டெபிலிட்டி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கிளியர் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்டர்னல் மேஜர் ஸ்பிளிட் இல்லாதது ஸ்டெபிலிட்டிக்கு அட்வான்டேஜ். மூன்றாவது அலைன்ஸ் நெட்வொர்க். ரூலிங் அலைன்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருந்தால் ஓட் கன்சோலிடேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான்காவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். பவரில் இருக்கிறதால கிரவுண்ட் லெவல் மெஷினரி ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கும். வீக்னஸ் என்ன? சவால்கள். முதல்ல ஆன்டி இக்கும்பென்சி. எந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கும் 5 வருடம் கழிச்சா நேச்சுரலி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகும். அடுத்தது ப்ரைஸ் ரைஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கன்சர்ன்ஸ். இன்ஃப்ளேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிய பப்ளிக் பெர்செப்ஷன் நெகட்டிவாக இருந்தால் அது ஓட் ஸ்விங் ஆகலாம். மூன்றாவது ஆப்போசிஷன் நெரேட்டிவ். ஆப்போசிஷன் கண்டினியூஸ் ப்ரெஷர் கிரியேட் பண்ணினா சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் கேம்பெயின் பில்ட் ஆகலாம். நான்காவது லோக்கல் லெவல் இஷ்யூஸ். சம் கான்ஸ்டியூன்சியில் எம்எல்ஏ பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருந்தால் இண்டிவிஜுவல் சீட் லாஸ் ஆகலாம். ரூலிங் பார்ட்டிக்கு கவர்னன்ஸ் ரெக்கார்டு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த். ஆனால் ஆன்டி இன்கும்பென்சி வேவ் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டென்ட்ஸ் டைட் ஆகும். ஃபைனல் ரிசல்ட் டிபெண்ட் ஆகுறது இதை பற்றி தான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்பேக்டு, பப்ளிக் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஆப்போசிஷன் யூனிட்டி, டேர்ன் அவுட் பர்சன்டேஜ். அதனால் 2026 தேர்தலில் ரூலிங் சைட் அட்வான்டேஜில் இருக்க வாய்ப்பு இருந்தாலும் கண்டெஸ்ட் ஈஸி இல்லை. இந்த எலெக்ஷன் டெஃபினெட்லி காம்படிட்டிவ் அண்ட் ஹை ஸ்டேக்ஸ் கண்டெஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 7வது விஷயம், எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராட்டஜி. 2026 தேர்தல் வருது. ஆனால் இந்த தேர்தலில் மிக முக்கியமான கேள்வி, எதிர்க்கட்சிகள் எப்படி ஸ்ட்ராட்டஜி போட போகிறாங்க? தமிழக அரசியலில் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கணும்னா ஆப்போசிஷன் ஃபஸ்ட்டு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வேணும். இப்போது ஆப்போசிஷன் ஸ்பேஸில் முக்கியமாக ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி பார்ட்டிகள் இருக்குது. முதல்ல லீடர்ஷிப் கிளாரிட்டி. சிஎம் ஃபேஸ் யார்?
ஒரே முகம் கொண்டு வர கேம்பெயின் போகிறாங்களா அல்லது மல்டிபிள் லீடர்ஷிப் கன்ஃபியூஷன் இருக்கா? லீடர்ஷிப் கிளாரிட்டி இருந்தால் ஓட்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். அடுத்தது அலைன்ஸ் பில்டிங். எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேருமா? ஓட்டு ஸ்பிளிட் அவாய்ட் பண்ணுவாங்களா? ரீஜனல் பார்ட்டி சப்போர்ட் கிடைக்குமா? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓட்டு ஷேர் கன்சோலிடேட் ஆகும். இல்லை என்றால் ரூலிங் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ். மூன்றாவது முக்கிய ஸ்ட்ராட்டஜி இஷ்யூ பேஸ்டு கேம்பெயின். ப்ரைஸ் ரைஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், கரப்ஷன் அலிகேஷன்ஸ், இந்த இஷ்யூஸில் ஃபோக்கஸ் பண்ணி ரூலிங் பார்ட்டிக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். நான்காவது கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசேஷன். பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, கேடரி ஸ்ட்ரென்த்து, ரூரல் அவுட்ரீச்சு, இவை எலெக்ஷன் டே டவுன் அவுட்டுக்கு முக்கியம். இன்னொரு ஃபேக்டர் சோஷியல் மீடியா நரேட்டிவ். யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸில் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருந்தால் யூத் ஓட்டர்ஸ் ரீச் ஆகலாம். ஒரு வைரல் ஸ்பீச் கூட எலெக்ஷன் மூடு சேஞ்ச் பண்ணும். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேம்ப் ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸ் கன்சாலிடேட் பண்ண முயற்சி செய்யலாம். அண்ணாமலை அவர்கள் அக்ரெசிவ் கேம்பெயின் ஸ்டைல் யூஸ் பண்ணி நியூ ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முயற்சி செய்யலாம். ஆனால் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருந்தாலும் ஆப்போசிஷனுக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஓட் ஸ்பிளிட் அவாய்ட் பண்ணுவது. 2026 தேர்தலில் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஸ்ட்ராங் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்தால் கண்டென்ட்ஸ் டைட் ஆகும். ஃப்ராக்மெண்டட் ஆப்போசிஷன் இருந்தால் ரூலிங் சைடுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் இந்த தேர்தலில் ஆப்போசிஷன் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 8வது முக்கிய விஷயம் கடந்த தேர்தலோட டேட்டா கம்பேரிசன். 2026 தேர்தல் எப்படி இருக்கும் என்று புரியணும்னா முதல்ல கடந்த தேர்தல் டேட்டா பார்த்தால்தான் சரியான அனாலிசிஸ் கிடைக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட 2016 மற்றும் 2021 தேர்தல் முடிவுகளை கம்பேர் பண்ணினா ஓட் ஷேர் ஸ்விங் எப்படி நடந்துச்சுன்னு தெளிவாக தெரியும். 2016 போட்டி மிகவும் க்ளோஸ் கண்டஸ்டடாக இருந்தது. 2021 அலைன்ஸ் ஈக்குவேஷன் மாற்றம் காரணமாக சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் மாறியது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓட்டு ஷேர் டிஃப்ரென்ஸில் சில இடங்களில் 2 முதல் 5% தான் இருந்தது. அந்த ஸ்மால் ஸ்விங் கூட சீட் ரிசல்ட் முழுக்க மாற்றிடும். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அலைன்ஸ் ஸ்ட்ரென்த் காரணமாக அதிக சீட் வென்றது. ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸ் இருந்தாலும் அலைன்ஸ் அரித்மெட் இம்பேக்ட் இருந்தது. இன்னொரு முக்கிய ஃபேக்டர் ரீஜனல் பெர்ஃபார்மன்ஸ். சென்னை, டெல்டா, வெஸ்டர்ன் பெல்ட், சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஒவ்வொரு ரீஜனில் ஓட் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்தது. அர்பன் ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஒரு மாதிரி, ரூரல் ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வேறு மாதிரி. டேர்ன் அவுட் பர்சன்டேஜ் கூட ரிசல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹை டேர்ன் அவுட் இருந்தால் சேஞ்ச் வேவ் இருக்கலாம். லோ டேர்ன் அவுட் இருந்தால் எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க் அட்வான்டேஜ் ஆகலாம். டேட்டா பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபேக்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் ஸ்மால் ஸ்விங் கூட 20-30 சீட் இம்பேக்ட் பண்ணும். அதனால் 2026 தேர்தலில் அலைன்ஸ் சேஞ்ச், யூத் டேர்ன் அவுட், உமன் டேர்ன் அவுட், ரீஜனல் ஸ்விங், இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் முக்கியம். கடந்த டேட்டா ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டு லாஸ்ட் மினிட் கேம்பெயினில் மட்டும் தீர்மானிக்கப்படாது. லாங் டைம் கிரவுண்ட் ஒர்க்கு ப்ளஸ் அலைன்ஸ் அரித்மெட்டிக் தான் ஃபைனல் அவுட்கம் டிசைட் பண்ணும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 9வது முக்கிய விஷயம் சோஷியல் மீடியா வேவ். தேர்தலில் டிஜிட்டல் அலை. 2026 தேர்தலில் இன்னொரு பெரிய கேம் சேஞ்சர் சோஷியல் மீடியா வேவ். முன்னாடி தேர்தல் கேம்பெயின்னா ராலி, பப்ளிக் மீட்டிங், பேனர், போஸ்டர். ஆனால் இப்போது கேம்பெயின் ஆரம்பிக்கிற இடம் மொபைல் ஃபோன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் போன்ற பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்பீச் வைரல் ஆனால் அது 24 மணி நேரத்துக்குள்ளே லட்சக்கணக்கான பேரை ரீச் பண்ணும். தமிழகத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் டிஜிட்டல் டீமாக செப்பரேட்டாக வைத்திருக்காங்க. டிஎம்கே, பிஜேபி போன்ற கட்சிகள் சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனால் அது நியூஸ் சேனலில் கூட டிபேட் வரும். ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பு ஃபுல் நெரேட்டிவே சேஞ்ச் பண்ணும். இன்னொரு முக்கிய விஷயம் யூத் ஓட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். இளைஞர்கள் ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட சோஷியல் மீடியா அப்டேட்ஸை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் மிஸ்இன்ஃபர்மேஷன் கூட வேகமாக பரவும். அதனால் ஓட்டர்ஸ் ஃபேக்ட் செக் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கணும். 2026 தேர்தலில் டிஜிட்டல் கேம்பெயின் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் கிரவுண்ட் கேம்பெயின் கூட செகண்டரி ஆகலாம். அதனால் இந்த தேர்தலில் சோஷியல் மீடியாவை எப்படி இருக்கும் என்பது தான் ஃபைனல் ரிசல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் முக்கிய ஃபேக்டர். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கடைசி மற்றும் 10வது விஷயம் 2026 தேர்தலில் யார் வெல்ல போகிறாங்கன்னு இப்போவே டைரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தா சில கிளியர் சிக்னல்ஸ் தெரிகிறது. முதல்ல ரூலிங் செட் பெர்ஃபார்மன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் அட்வான்டேஜ் கிடைக்கும். அடுத்தது ஆப்போசிஷன் யூனிட்டி.
ஆப்போசிஷன் ஃப்ராக்மெண்டடாக இருந்தால் ரூலிங் சைடுக்கு பெனிஃபிட். யுனைடெட் ஃப்ரண்ட் வந்தால் கண்டெஸ்ட் டைட் ஆகும். டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அது மேஜர் ஃபேக்டர். ஏடிஎம்கே ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் கன்சோலிடேட் பண்ணினா ஈக்குவேஷன் மாறும். பிஜேபி ஓட் ஷேர் growth வந்தால் சில சீட்ஸ் இம்பேக்ட் ஆகலாம். மூன்றாவது முக்கிய விஷயம் உமன் அண்ட் யூத் டேர்ன் அவுட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் நியூ சிங் பாசிபிள். நான்காவது லாஸ்ட் மினிட் அலைன்ஸ் ஷிஃப்ட். தமிழக அரசியலில் எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டட் பொலிட்டிக்கல் மூவ் வருவது சாதாரணம். டேட்டா ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்மால் ஸ்விங் கூட 20-30 சீட்ஸ் மாற்றும். அதனால் சேஃப் ப்ரிடிக்ஷன் என்னன்னா 2026 தேர்தல் ஸ்ட்ரைட் ஒன் சைடட் கண்டஸ்டடாக இருக்க வாய்ப்பு குறைவு. டைட் கண்டஸ்டட் ஆகும் வாய்ப்பு அதிகம். ஃபைனல் ரிசல்ட் டிசைட் பண்ணுவது அலைன்ஸ் அரித்மெட்டிக், டேர்ன் அவுட் பர்சன்டேஜ், ரீஜனல் ஸ்விங், லாஸ்ட் ஃபேஸ் கேம்பெயின் மொமெண்டம். அதனால் இப்போ வின்னர் ப்ரிடிக்ட் பண்ணுவது ரிஸ்க் தான். ஆனால் ஒரு விஷயம் கிளியர், 2026 தேர்தல் மிகவும் காம்படேட்டிவ் அண்ட் ஹை வோல்டேஜ் கண்டஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 10 விஷயங்களையும் சுருக்கமாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி அன்பயஸ்டு பொலிட்டிக்கல் அனாலிசிஸை தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நமது மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ 50,000 வியூஸ் மேலே போச்சுன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல் சீட் ப்ரிடிக்ஷனை பற்றி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.